ஏறுடா. கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. மா வாங்க, கரெக்டா வந்துட்டீங்களா? வந்துட்டேன்ப்பா. நான் கிராமத்துல இருக்கிறவ எப்படி வருவேன்னு பாத்தியா? நான் கேட்டு கேட்டு பார்த்து வந்துட்டேன்ல. சரிம்மா, வாங்கம்மா, பைய கொடுங்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. ஜோதிகா வாங்க. ஆண்டி, அண்ணி, இவங்க தான் என் அம்மா. வணக்கம்மா. அம்மா, இவதான் உன் மருமக ஜோதிகா. அடிக்கடி உன் கூட போன்ல பேசுவாளே, அது இவதான். அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு தாயி. நான் உன்னை போன்லயும் போட்டோலயும் தான் பார்த்தது. இப்பதான் நேர்ல பாக்குறேன். அம்மா, இவங்க தான் ஆண்டி மாலா. வணக்கம் ஆண்டி. வணக்கங்க. அவங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பூமிகா அண்ணி. வணக்கம்மா. வணக்கம்மா. அவரு டாக்டர் மதன், அவங்களுடைய ஹஸ்பண்ட். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. இவரு என்னுடைய மச்சாமா. வணக்கம் தம்பி. இவர் பேரு ஆனந்த், அது அவரோட வைஃப் ஸ்ரேயா. மா, நான் சொன்னல என்னோட இன்னொரு அண்ணி, அவங்க தான் ராதா. வணக்கம்மா. தாயி, உன்னை பத்தி எல்லாம் என் புள்ள போன்ல சொன்னான். நீ எதுக்கும் கவலைப்படாத தாயி. எங்க ஊரு முத்துமாரி உனக்கு துணை இருப்பா. நான் முக்கியமா வந்ததே உனக்காக தான் தாயி. நம்ம ஊர்ல முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா நடக்குது. அதுக்கு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாரும் எனக்கு மறுப்பு சொல்லாம என் கூட நீங்க ஊருக்கு வரணும். 4-5 நாள் நம்ம வீட்டுல தங்கி இருக்கணும். ஊர்ல எல்லாரும் உங்க மருமக எங்கன்னு கேக்குறாங்க. அப்படியே என் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போய் சொந்த பந்தத்துக்கெல்லாம் காட்டணும்ல. அதனால எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வரணும் என் கூடவே. அத்தை, நீங்க இப்படி வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம். எங்களுக்கும் ஒரு மாற்றம் தேவைதான். அதுலயும் முக்கியமா ராதாவுக்கு தேவைப்படுது. நீங்க சரியான நேரத்துல வந்து எங்களை கூப்பிட்டுருக்கீங்க. இருந்தாலும் உடனே எங்களால வர முடியாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, 2 நாள் எங்க கூட இருங்க, அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போலாம். அதுக்கு இல்ல தாயி, எங்க ஊர்ல திருவிழா நாளைக்கே ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் திருவிழா ரொம்ப விசேஷமா இருக்கும். நான் இங்க இருக்கிறத காட்டிலும் நீங்க எல்லாரும் என் கூட அங்க இருந்தீங்கன்னா திருவிழாவை ரொம்ப சந்தோஷமா கண்டுகளிக்கலாம்ல சம்பந்தியம்மா. என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாம நீங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பி வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மதன், நீங்க என்ன சொல்றீங்க? சரி ஆண்டி, இவங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறதுனால நாம எல்லாருமே போலாம். அதுக்கு முன்னாடி திருவிழாக்கு எல்லாரும் புது துணி போடணும். கிளம்பலாமா பர்ச்சேசிங்க்கு? என்ன பூமிகா, சரிதானே? அதுவும் நல்ல யோசனை தான். சரி, எல்லாரும் கிளம்புங்க, கடைக்கு போலாம். வா, கடைக்கு போலாம் ராதா, வா. என்ன ராதா அப்படி யோசிக்கிற? இங்க பாரு, போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம எல்லாரும் போய் புது துணி எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு போலாம். வா. இல்லக்கா, இல்ல, நான் வீட்லயே இருக்கேன். பாப்பாக்கு சாதம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு நான் வீட்லயே இருக்கேன். சரி பூமிகா, ராதா குழந்தை பார்த்துட்டு வீட்லயே இருக்கட்டும், நாம எல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஓகே, சரி, ஓகே, போலாம். வா, சித்தி கிட்ட அடம் பிடிக்காம சமத்தா இருக்கணும், சரியா? வெரி குட். நீங்க உள்ள வாங்கம்மா, காஃபி சாப்பிட்டு போலாம். வாங்க, எல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். என்ன நீங்க முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போலாம். வாங்க, சாப்பிட வெளியில போலாம். வாங்க. போ ஜோதிகா, போ ஜோதிகா, போய் எடுத்து வை. சந்தோஷ், இந்த வழியாக தான் எங்கள் அப்பா வருவார். நான் அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன். முடிச்சிரு, சரியா? பாரு, வந்துட போறாரு. அது இல்லை லாயர் சார், என்னுடைய சொத்துல பாதிய ராதாவை எழுதி கொடுத்தோம்ல, அதுல என் மூத்த மகனுக்கு உடன்பாடு இல்லை, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். நான் எல்லா சமயத்துல அவனால ராதாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் நான் போய் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு வரலாம் தான் ராதாவை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன்.
அவர் கார் பின்னாடி தான் சார் வந்துட்டு இருக்காரு. கிட்ட வந்துட்டாரு சார். அப்பா என்னப்பா இங்க என்ன பண்ற? சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் அவ்வளோ சொல்லியும் ராதாவுக்கு பாதி சொத்தை எழுதி கொடுத்துட்டல. அதான் நீ சாகரத பார்க்கணும்னு வந்திருக்க. ஏண்டா அப்படி இருக்கிற? வேற எப்படி பேசுவாங்க? அந்த பொண்ணு பாவண்டா. எந்த பொண்ணு பாவம்? டேய் போடா. போடா. தாத்தா டேய் அம்மா அம்மா செல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. அம்மா அம்மா என்னடா தங்கம்? தாத்தா என்னம்மா? தாத்தா தாத்தாவா? எங்க அங்க எங்க? மேல மேலையா? ஆ. எங்க? சரி வா பார்க்கலாமா? யாருன்னு பார்க்கலாம். எங்க தாத்தா? காட்டு. என்ன குட்டிமா? தாத்தா யாரு? தாத்தா தாத்தாவா? எங்க? மாமா டேய் இந்த ஆளை தூக்கி டிக்கில போடுறான். போய் அவ கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தாத்தா எதிரா தேவிக்குட்டி, நீ இங்கே இருக்கணும் சரியா? அம்மா வந்து திரும்ப கூப்பிடுறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கணும். சத்தம் போடக்கூடாது. பேசாம இருக்கணும் சரியா? இங்கே இரு சரியா? இங்கே உட்காந்துக்கோ.
ஏய் ஏய், வேணாம், என்னை விட்டுரு. அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பாரா, நாங்களே கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம், நீ எங்களை கொல்ல போறியா? அந்த பன்னாட நந்தகுமார் எங்க அப்பனுக்கு பிறந்தான். ஊரார் புள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு உனக்கு சொத்து வேணுமா? நீ உயிரோட இருந்தா தானே சொத்தை அனுபவிப்ப. இப்பவே உன்னை கொலை பண்ற. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன் வேணாம். அப்புறம் நான் போலீஸ்ல போ, சொல்லிடுவேன். போய் சொல்லு. அதுக்கு நீ இருந்தா தானே சொல்ல முடியும். எங்க அப்பாவை குத்துனதை பார்த்தல்ல, அதே மாதிரி உன்னை குத்துறடி. இல்ல, வேணாம். ஏய், புறா. என்னை விடு. இல்ல. என்னை விடு. ஏய். பாரா, அந்த குழந்தைய விட்டோம், நமக்கு தாண்டா டேஞ்சர். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் திருவிழால உலா வரும்போது எங்க ஊரே அப்படியே மலைச்சு நின்னு பார்க்க போகுது. நம்ம ஒரு பிங்க் சாரி பார்த்தோம்ல, அதுவே நல்லா இருந்துச்சுல. உனக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குலமா? சூப்பரா இருக்குப்பா. அந்த கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? அம்மா, நம்ம ராதாக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போலாமா? ஆமா, அப்படியே குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு ஆமா போலாம். மச்சான், நீங்களே ஏதாவது பார்த்து சொல்லிடுங்க. வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? இல்ல, எனக்கு வேணாம். என்ன இல்லக்கா, சாப்பிடுங்க. மச்சான், எங்க போறா? என்னன்னு போய் பாருங்க. ஏய், ஸ்ரேயா. என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சுமா? என்ன ஸ்ரேயா, ஏய், உடம்பு ஸ்ரேயா, என்னாச்சு? என்னாச்சு? வாமிட் பண்ணாளா? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு ஜோதிகா? என்னமாச்சு? என்ன மச்சான்? வாமிட்டா? ஸ்ரேயா, வாமிட் பண்றா. வாமிட் பண்றா. ஏய், சரி சரி, வெளியில வெளிய வாங்க, வாங்க. சரி, கூட்டிட்டு வாங்க. அண்ணி, இங்க கூட்டிட்டு வாங்க. இப்படி காத்து உட்கார வைங்க, வாங்க. சேர் எடுத்து போடு. வாமா வாமா. இப்ப எப்படி இருக்குடா? எப்படி இருக்கு? ஒண்ணுல இன்னுமா மச்சான், வாந்தி வருது? பதட்டப்படாதீங்க. என்னாச்சு என்ன ஸ்ரேயா, உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு? என்னாச்சு? ஆமாத்த, என்னாச்சு ஸ்ரேயா? மயக்கமா இருக்கு. என்னாச்சு சொல்லு. ஃபீவர் ஏதாவது தலை சுத்துது. சாப்பிட்டது வாந்தி ஏதோ வர குத்துதுன்னு மாதிரியே இருக்கு. நினைக்கிறேன். அதான். மச்சான், ஒண்ணுல மச்சான், நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஆமா, பாருங்க. அண்ணே, பாருங்க இருங்க. தம்பி எதுக்கு? நானே பார்த்து சொல்லி போடுறேன். ஒருவேளை சாப்பாடு ஒத்துக்கலையோ? சம்மந்தியம்மா, உங்க மருமக முழுகாம இருக்கா. அட்ரஸ் செக்க அப்பாவை போற கங்க்ராட்ஸ். அத்தை, நிஜமா தான் சொல்றீங்களா? மருமகளே, கிராமத்துல நிறைய பேருக்கு நான் தான் பிரசவம் பார்த்திருக்கேன். நான் நாடி பார்த்து சொன்னா கரெக்டா இருக்கும். டாக்டர் தம்பி, நீங்க வேணா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, நீங்க அனுபவப்பட்டவங்க, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துடலாம். சரி, எடுத்துடலாம். நீங்களே போய் பேக் எடுத்து சரிங்க வந்துருங்க. அண்ணி. நீங்க போய் வண்டியில வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. ஜாக்கிரதை பார்த்து மெதுவா போ. வெக்கத்தை பாரு. வா மச்சான். வா. கங்க்ராட்ஸ். வா. டேய், அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஆமா. எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கும். நீ இந்த பக்கம் போ.
சார் குழந்தை கிடைச்சாலா? இன்னும் கிடைக்கல, நல்லா தேடு. வீடு ஃபுல்லா தேட்டேன், குழந்தை எங்கேயுமே காணும். சரி, அவ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது பதுங்கி இருப்பா. எங்க அப்பனை அடக்கம் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ குழந்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்ச விடக்கூடாது. ஓகே, நீங்க போங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். குழந்தை எங்கதான் போயிருப்பா? அவ்வளவு சீக்கிரம் எங்கதான் போயிருப்பாங்க? நேர்ல வாங்க, ஃபேன் போட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. என்னம்மா உனக்கு ஃபேன் வேற இருக்காங்களா? அந்த ஃபுட்டேஜ் காமி. ஏமா உனக்குலாமா ஃபேன் இருக்காங்க? கலை பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? சொல்லுங்கண்ணா, ஃப்ரீயா தான் இருக்கேன். தெரியும் ஃப்ரீயா தான் இருக்கீங்க. இது கிளைமாக்ஸ் சேது விக்கிற மாதிரி இருக்குது. ஏய் முத்தலாம் கொடுங்க ப்ளீஸ். பெரிய முத்தம் கொடுங்க. நீ முத்தம் கொடுத்தா நான் வந்து இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம். முன்னாடி ஒருத்தர் டானா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் செத்து போயிடுவாரு. அவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சு அந்த டான் மாதிரி நடிக்கிறது. கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன.